نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم فاطمة بضعة مني ومن أغضبها أغضبني صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தவர்கள் புரிவானாக. வான பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவருடைய படைப்புகளின் தீர்ப்புகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் இல்லையில்லா பேரருளால் கருணை உள்ள ரஹ்மான் உன்னதமான மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களின் அழகிய வாழ்க்கையோடு உன்னதமான அருளறைந்த அவர்களின் குடும்பத்தை எடுத்து பார்க்கிற நிறைவு கூறுகிற ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு இங்கே வழங்கியிருக்கிறார். சங்கை மிக்கவர்களே, வாழ்வதற்கு முன்மாதிரி இல்லை என்றால் வாழ முடியாது. எந்த ஒன்றும் முன்மாதிரி இல்லாமல் அல்லாஹ் படைத்தது இல்லை. அல்லாஹ்வின் படைப்பில் அவன் படைத்ததற்கு மாத்திரம்தான் பாத்திரு சமாவாத்தி வல்லாஹு என்றான். நான் முன்மாதிரி இன்றி படைத்தேன் என்கிறான். நான் வானத்தை படைத்ததற்கு ஒரு முன்மாதிரி இல்லை. வேறு ஒரு மாடல் வைத்து வானத்தை படைக்கவில்லை. பூமியை படைத்தேன், அதற்கு இன்னொரு மாடலை வைக்கவில்லை. நான் ஒரு கட்டிடத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்னொரு வரைபடம் தேவை. அல்லாஹ் தன்னை சொல்லும் போது எனக்கு முன்மாதிரி தேவையில்லை என்றான். ஆனால் உலகத்தில் மனிதன் எந்த ஒன்றுக்கும் காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த மண்ணில் வாழ்கிற போதெல்லாம் ஒருவர் இன்னொருவரை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை. எல்லோருக்கும் நான் முன்மாதிரி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோருக்கும் நான் முன்மாதிரி. நபியின் குடும்பம் முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்கி தந்தார். அவர்களை பார்த்து என் வாழ்க்கையை நான் அமைப்பது. அவர்களின் குடும்பத்தில் எப்படி ஒரு அழகிய பக்குவம் நிறைந்த வாழ்க்கை இருந்ததோ அந்த அழகிய வாழ்க்கையை நமக்கு நாமே கொண்டு வருவது. மனிதனுடைய எந்த ஒரு படைப்பாக இருக்கட்டும், எதிரொலி கேட்டுதான் வானொலி படைத்தான், எதிரொலி கேட்டு வானொலி படைத்தான், பறவையை பார்த்து விமானம் படைத்தான். மனிதனுடைய சிந்தனை அடக்கம் செய்வது கூட மனிதன் ஆரம்ப மனிதன் வர்ணித்த போது தோளில் தூக்கி நடமாடினார்.
ஆரம்ப மனிதன் ஹாபில் காபில் வரலாற்றில் எழுதுவார்கள். சகோதரனை கொண்டு தோளிலே தூக்கி கொண்டு நடமாடுகிறார். எத்தனை நாட்கள்? கிட்டத்தட்ட 6 மாதம் 6 மாத காலம் ஜனாசாவை தோளில் போட்டு நடமாடுகிறார். என்ன செய்வது? மரணமாகிவிட்டார், கொலை நடந்து விட்டது, என்ன செய்யணும் தெரியவில்லை. ஏன்? உலகில் ஏற்பட்ட முதல் மரணம். எப்படி செய்வது? அல்லாஹ் சொன்னான், நான் அவருக்கு அதற்கு பகரம் வஸல்லாஹு வராபன் யவாசுல் அர்தி லியுயவு கைஃப யுவாரி ஸலாத்தாஹி. குர்ஆன் சொல்லும், மனிதன் நான் எதை முன்மாதிரியா காட்டுறேனோ அது தவிர வேறு வழி இல்லை. நான் ஒரு காகத்தை அனுப்பினேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், காகத்தை அனுப்பினேன். அந்த காகம் இன்னொரு காகத்தை புதைப்பதற்கு தன் அழகால் மண்ணை தோண்டி மௌத்தா போன காகத்தை அந்த குழியில் வைத்து மண்ணை மூடுவதை ஆதமின் மகன் பார்க்கிறார். ஆஹா, அவர் சொன்னாராம், காகத்தை போல் ஆக கூட சக்தி இல்லாம போயிட்டேன். ஒரு காகத்துக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லையே. திருக்குர்ஆன் சொல்லும் செய்தி, 6 மாத காலம் இந்த ஜனாசாவை தூக்கி நடமாடுகிறேன், எப்படி அழைக்க வேண்டும் தெரியாமல் போனேனே. ஆக ஒரு காகம் அது எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டதே. அல்லாஹ் சொன்னால் நான் அனுப்பினேன் அந்த காகத்தை. மனிதன் ஏன் அப்படின்னா, மௌத்தா போய் சுமக்கப்படுகிறாரே அந்த மனிதர் 6 மாசமா ஜனாசாவா இருக்கிறார். இன்னும் அவர் உடலில் எந்த வாடையும் வரவில்லை, மணக்கிறார். ஏன்? அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொன்னான், அவர் என் அச்சமுள்ள மனிதன் என்றார். அவர் அல்லாஹ்வின் அன்பு பெற்ற மனிதர். முதல் மௌத்து நடந்ததே ஆதமின் மகன், அல்லாஹ்வின் அன்பு பெற்றவர், அருள் பெற்றவர். அருள் பெற்ற எந்த வாடியும் நாற்றம் எடுப்பதில்லை. வாடியை கூட கண்ணியமாக்கி வைப்பார்கள். இங்கே நான் சொல்ல வரும் செய்தி, நான் வாழ்வதற்கு ஒரு மாடல் வேணும், ஒரு முன்மாதிரி வேணும். அல்லாஹ் ஒருத்தர் தான் முன்மாதிரி என்று படைத்தவர். என் வாழ்க்கைக்கு முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் சீரிய குடும்பம். அன்னை கதீஜாவின் வழியே 6 குழந்தைகள் அடுக்கடுக்காக. அன்னை ஸைனப், அன்னை ருகையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா நாயகி பெற்றெடுத்த பிள்ளைகள். முதல் குழந்தை ஸைனப், ருகையா, உம்மு குல்சூம், அன்னை ஃபாத்திமா. கடைசியாக தான் ஃபாத்திமா நாயகி பிறக்கிறார்கள். அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் 2 ஆண் மகன், காசிம், அப்துல்லா. இது என்ன விஷயம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனைத்து பிள்ளைகளும், ஆண் மகன் அப்துல்லாவாகட்டும், காசிமாகட்டும், அவர்களின் பெண் மக்கள் உம்மு குல்சூம், ஸைனப், ருகையா, அத்தனை பேர்களும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்ட காலத்திலேயே அந்த ஜனாசாவை நபியே சுமக்கிறார்கள். தன் பிள்ளைகளை எல்லாம் சிறு வயதில், ஆண் மக்கள் 2 பேரும் சின்ன வயதில், பெண் மக்கள் திருமணமாகியதற்கு பின்னால் அவர்கள் எல்லாமே ரசூலின் ஹயாத்திலேயே வஃபாத். சின்ன சின்ன வயதில் மரணம். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த தொழில்கள் இன்னொரு தனி பாடம். முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த தொழில்கள், துன்பங்கள், தாங்கிக் கொள்ள முடியாத இதய சம்பந்தமான கஷ்டங்கள் இன்னொரு பாடம். அந்த பாடத்தில் அவர்களின் அன்பு குடும்பத்தை, பாக்கியம் நிறைந்த பிள்ளைகளை தான் பார்த்து வளர்ந்து, தான் பார்த்து மகிழ்ந்த அந்த பிள்ளைகள் தன் கண்முன்னால் மரணிப்பதை குர்ஆன் நபிகள் கண்டபோது இதயமெல்லாம் துடித்தது. ஒரு கட்டத்தில் என் பெருமான் அழுதார்கள். சஹாபிகள் கேட்கிறார்கள், அந்த யா ரசூலல்லாஹ் தாங்களுமா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் தன்னுடைய பிள்ளையை அடக்கம் செய்யும் போது அழுகை வருகிறது. சஹாபிகள் கேட்கிறார்கள், தாங்களுமா? உலகத்திற்கே முன்மாதிரி, தாங்கள் அழுகிறீர்களே. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அழகான வார்த்தை,
எங்களுக்கும் இதயம் இருக்கிறது என்றார். எனக்கும் இதயம் இருக்கிறது, இதயத்தில் இரக்கமும் இருக்கிறது என்றார். இதயம் உண்டு, இதயத்தில் இரக்கமும் உண்டு. இந்த இரக்கத்தின் வெளிப்பாடு இந்த கண்ணீர் என்றார்கள். கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா பிள்ளைகளும் உதாரணம். இன்னொரு செய்தி, அந்த மக்கள் யாரின் வழியையும் பெருமானாரின் குடும்பம் வளரவில்லை, அகல பைத்துக்கு உருவாகவில்லை. பாத்திமத்து சஹரா மாத்திரம்தான் பெருமானாரின் ஹயாத்துக்கு பின்னாலும் வாழ்ந்தவர்கள். பெருமானாரின் வஃபாத்தை பார்த்தவர்கள் பாத்திமா. உம்மு குல்சூம் நபியின் மௌத்தை பார்க்கவில்லை, ஸைனப் பார்க்கவில்லை, ருகையா பார்க்கவில்லை. அவங்க மௌத்தை தான் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. பாத்திமத்து சஹரா மாணவியின் வஃபாத்தை பார்க்கிறார்கள். பாத்திமத்து சஹரா ரலியல்லாஹு அன்ஹாவின் வழியினால் அல்லாஹ் இந்த கியாமத் வரைக்கும் அகல பைத் என்று சொல்லப்படும் நபியின் குடும்பம் எல்லாம் அங்கிருந்து தான் உருவாகிறார்கள். அம்மாவுக்கு தனி பெயர்கள் உண்டு, தனி தன்மைகள் உண்டு. அன்னை பாத்திமாவுக்கு சில பயங்கரமான பாராட்டுக்கள் கிடைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் வேகமாக சொன்னார்கள். இமாம் புகாரி எழுதுவார், பாத்திமா என் சதை துண்டு, பாத்திமா பிர்அத்தும் மின்னி என் சதை துண்டு, ஃபமன் அக்தபஹா அக்தபனி, யார் பாத்திமாவை வருத்தப்படுத்துவார்களோ, பாத்திமா நாயகியை கோபப்படுத்துவார்களோ, நன்கு புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் பாத்திமாவை வருத்தப்படுத்தவில்லை, இந்த முஹம்மதை வருத்தப்படுத்தினார்கள். பாத்திமாவுக்கு வருத்தம் கொடுப்பீர்களா? நான் வருத்தப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை ஒரு பாசம் பாத்திமாவுக்கு இருந்தார்கள். மீது பாத்திமாவுக்கு ஒரு பெரிய வாக்கியம் என்னன்னா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆனபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழில்களை துன்பங்களை எப்படியெல்லாம் துடைத்தார்களோ, ஆறுதல் சொன்னார்களோ, சின்னம் சிறு வயதில் அன்னை கதீஜாவின் வஃபாத்துக்கு பின்னால் அன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் இடத்தில் அன்னை பாத்திமாவை அல்லாஹ் சொன்னார். பெருமானார் பாத்திமாவுக்கு ஆறுதல் சொல்றது இல்லை. நபி பெருமானார் சங்கடப்பட்டால், எதிரிகள் சூழ்ச்சிகள் நடந்தால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கஷ்டம் கொடுத்தால் அன்னை பாத்திமா ஆறுதல் சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரை கண்கலங்க விடுறது இல்லை. பெருமானாருடைய கஷ்டத்திற்கு ஈடாக நிற்பார்கள். அவர்களுடைய அன்பு மனைவி கதீஜா மரணித்த போது மாணவியின் அன்பான இதயத்திற்கு ஆறுதல் பரிசு அன்னை பாத்திமா. பாத்திமாவை பார்த்து பார்த்து உமார் நபிகள் மகிழ்வார்கள். அல்லாஹ்வின் பேரருள் பாத்திமத்து ஸஹரா வளர்த்து வருகிறார்கள். ஒழுக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பக்தி நிறைந்த வாழ்க்கை. சின்ன வயசுல ரெண்டு இருந்துச்சு, ஒழுக்கமும் பக்தியும். அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களுக்கும் நசீபாக்குவாங்க. ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை. அன்னை பாத்திமா யாரிடத்திலும் போய் நின்று பேசுவது இல்லை, யாரிடத்திலும் போய் நின்று பேசுவது இல்லை. இன்னொரு பக்கம் பக்தி நிறைந்த வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படி நான் பார்த்தேன். ஆயிஷா நாயகி சொல்வாங்க, நபியை பார்த்தீர்களா? பாத்திமாவை பாருங்கள். நபியை பாத்திமாவுக்குள்ளே பார்க்க முடியும். நபியின் குணம் பாத்திமா இடத்தில் இருந்தது. நபி எப்படி பேசுவார்கள் அப்படி பாத்திமா பேசுவார்கள். நபி எப்படி உட்கார்வார்கள் அப்படி பாத்திமா உட்கார்வார்கள். பாத்திமாவின் அழகு, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் நடை, அன்னை பாத்திமாவின் பேச்சும், அன்னை பாத்திமாவின் குணமும் மொத்த நபியை வார்த்தெடுத்து வைத்ததை போல் இருக்கும். எப்படி ரசித்திருப்பார்கள், எப்படி பின்பற்றி இருப்பார்கள். ஒருத்தங்களை முழுசா எடுக்கணும்னா முழுக்க முழுக்க பார்ப்பது, முழுக்க முழுக்க ரசிப்பது. அன்னை பாத்திமத்து ஸஹரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போல் இருப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒழுக்கம் சார்ந்து வளர்க்கப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் பக்தியோடு வளர்க்கப்படுகிறார்கள். எந்த ஒரு கடமையையும் பாத்திமா நாகி விட்டதில்லை. அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களுக்கும் தோல்வி செய்வானாக. இபாதத்தில் பேணுதல்,
மாட்டார். ரொம்ப நேரம் பக்தியோடு இருப்பார்கள். அந்த வாழ்க்கையை அடுத்த தலைமுறைகளை கூட அழகுபடுத்தியது. பாத்திமுத்து சஹராவுக்கு வயசு 15 ஆகுது. அவங்களுக்கு நிக்காவுடைய ஏற்பாடு நடக்க பல பேர் பெண் கேட்டார். 1-2 பேர் இல்லை, பல பேர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்து பாத்திமா நாயகி பருவமடைந்திருக்கிறார்கள். வயசு 15 ஆச்சு, கல்யாண ஏற்பாடுகள் நடக்கணும், அவங்க நமக்கு நசீபாக வேண்டும் என்று துஆ செய்தவர்கள், தவம் இருந்தவர்கள் எல்லாம் உண்டு. ஏன் அன்னை பாத்திமாவுக்கு என்று சொல்லப்பட்ட அழகிய புகழ்கள் நிறைய இருக்கிறது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாராட்டுகள். அந்த வரிசையில அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறார்கள். சந்தித்து கேட்டார்கள், என்ன அபூபக்கர் இப்போது இல்லை நாயகமே, பாத்திமா நாயகி நிக்காவுடைய ஏற்பாடு இருப்பதாக கேள்விப்பட்டேன். அப்படி இருக்குமையானால் நானே என் மனைவியாக ஏற்க பிரியப்படுகிறேன். யார் அபூபக்கர்? யார் அபூபக்கர்? உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இதய துடிப்பில் இருக்கிறவர் அபூபக்கர். பெருமானாரின் அன்பை முழுக்க பெற்றவர். என் தீனுக்கு அபூபக்கர் செய்த தியாகம் மறக்க முடியாது என்று சொன்னார்கள். அத்தனை தியாகமுடைய அபூபக்கர். அவருடைய மார்க்கப்பத்தை ஈமானை தராசில் வைத்தால் உலக மக்களின் எடையை காட்டிலும் என் அபூபக்கரின் நம்பிக்கையின் எடையும் ஈமானும் பலமாகவும் கூடும் என்றார்கள். அவ்வளவு பாசம். இன்னொரு பக்கத்தில் அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லை கேள்விப்பட்டாங்க. அபூபக்கர் கேட்ட மாத்திரத்தில் அபூபக்கர் சுகம் இல்லாம ஆயிட்டார். நபிக்கு சுகம் இல்லையா, ஆயிரத்துக்கு சுகம் இல்லையா, கேள்விப்பட்ட அபூபக்கர் படுத்துட்டார். அபூபக்கர் சித்தீக் காணல, உடல்நலம் குறைவு. பெருமானாருக்கு செய்தி வருது, யார் ரசூலல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் சுகம் இல்லாம இருக்கிறாங்க. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் அபூபக்கர் சுகம் இல்லையா, நபி சுகம் ஆயிட்டார். நபிக்கு சுகம் இல்லை, கேள்விப்பட்ட அபூபக்கர் சுகம் இல்லை. அபூபக்கர் சுகம் இல்லை, நபி சுகம் ஆயிட்டாங்க. எப்படி? ஓடி வந்து சந்திக்க வருகிறார்கள் அபூபக்கரை. அபூபக்கருக்கு சுகம் இல்லைன்ன உடனே சுகமில்லாத ரசூலுக்கு தைரியம் வருகிறது. எழுந்திருக்கிறார்கள், சந்திக்க வருகிறார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? சித்தீக்குல் அக்பரை வந்து மாணவி பார்த்து எப்படி இருக்கிறீர்கள் அபூபக்கர்? அபூபக்கர் எழுந்திருத்து விட்டார்கள். சொன்னார்கள், தங்களை பார்த்த போது நோயெல்லாம் காணாமல் போனது. தெய்வீக அன்பு. அல்லாஹ் நமக்கு இப்படி அன்பை நசீபாக்குவானாக. இதைக்கெல்லாம் நட்பில் போலி இருக்கிறது, நட்பு போலியாக இருக்கிறது. இருந்தால் நட்பு, இல்லை என்றால் தூரம். நான் கொஞ்சம் விழுவிழுப்பாக இருப்பேனா, என்னை சுற்றி பல நண்பர்கள், கொஞ்சம் சோர்ந்து விடுவேனா, முடக்கி விடுவேனா, நண்பர்களும் காணாமல் போவார்கள். இன்றைக்கு அறியாத நண்பர்கள் இல்லை, அன்பு தழுவிய நண்பர்கள் இல்லை, இன்பத்திலும் துன்பத்திலும் தோடு கொடுக்கிற நண்பர்கள் இல்லை. அதற்கு முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அப்படி தூய நட்பை நமக்கு நசீபாக்கி தருவானாக. அந்த அபூபக்கர் வந்து கேட்கிறார், பாத்திமா நாயகி இதுவரைக்கும் யாருக்கும் நாங்க மாப்பிள்ளை பார்க்கல, நான் விருப்பப்படுகிறேன் என்றார். என்ன சொல்றது? பெருமானார் என்ன பதில் சொல்ல முடியும்? அபூபக்கர் கேட்கிறாங்க. உத்தம நபிகள் கொஞ்ச நேரம் மௌனமாகிவிட்டு அமைதியா இருங்க. அபூபக்கரை கேட்கிறார், யார ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வஹியை எதிர்பார்க்கிறீர்களா? ஆமா அபூபக்கரே என்றார். ஆம், அபூபக்கர் கேட்கிறார் என்பதற்காக என் மகளை நான் தருவதற்கு இல்லை, வஹியை எதிர்பார்க்கிறேன் என்றார்கள். சித்தீக்குல் அக்பர் விடைபெற்றார்கள். இதை கேள்வி பெற்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செய்றாங்க. அபூபக்கர் சித்தீக் போனாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா நாயகி அவங்களுக்கு சம்மதிக்கல, அப்ப நம்ம போய் கேட்போம் என்று சைனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. ரசூலல்லாஹ் ரசூல் விளக்கிட்டாங்க, இவரும் பெண்ணை கேட்டு தான் வந்திருக்கிறாரு, இவரும் பெண் கேட்டு தான் வந்திருக்கிறார். என்ன கேட்டாங்க? அவங்க பதில் சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அமைதியா இருக்க, உமர் இப்னு கத்தாப் தன்னுடைய மகள் பாத்திமா நாயகி விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். உமரே, அது அல்லாஹ்வின் வழி வரட்டும் என்றார்கள். அவரும் இடைப்பட்டார். இப்படி ஒருவர் அல்ல, பல பேர். ஏன்? எல்லோருக்கும் ஆசை, சொர்க்கத்து மங்கையர்களின் தலைவி என்றா பாத்திமா, சொர்க்க
பாத்திமாவை தலைவி என்றார். எத்தனை பெரிய வாக்கியம்! எல்லோருக்கும் அந்த ஆசை இருந்தது, பாத்திமாவை நாம் மணாளியாக ஏற்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சில பேர் சொன்னாங்க, இங்க போய் கேளுங்க. அலி சொன்னாங்களா, அந்த வேலையெல்லாம் இல்லை, அபூபக்கருக்கு இல்லைன்னாங்க, உமருக்கு இல்லைன்னாங்க, நான் போக மாட்டேன்னாங்க. ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு நபியின் வீட்டிலேயே வளர்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுவை வளர்ப்பதை அவர்கள் அன்னை கதீஜாவின் அரவணைப்பில் வளர்ந்தார் அலி. எனவே நான் போய் கேட்பதற்கில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை ஒரு பெண் இருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்களா, நீங்க போங்க, போய் கேளுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்க சின்ன வயசு, பாத்திமாவோடு ஒத்த வயசு இருக்குது உங்களுக்கு, போக நான் போகவே மாட்டேன்டா. கடைசி அந்த அம்மா 2-3 நாள் தூங்கும் போது வந்து கதை செய்து அலி. இருந்தாங்க பொதுவாக நபிட்ட பேசுறதே இல்லை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறதுக்கே பயப்படுவாங்க. கம்பீரமான அந்த தோற்றம். சாமிகளை பொறுத்தவரையில் மரியாதை கலந்த பயம் நபியோடு. அந்த பயம் மரியாதையோடு உள்ள பயம். அவர்கள் திருமுகத்தை நிமிர்ந்து நின்று கூட பார்ப்பதில்லை. சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய கண்ணியம் வைத்தார்கள். செய்தனா அலியின் கர்ணம் வந்தா அந்த அம்மா பிடிச்சி அனுப்பி வச்சுட்டாங்கல்ல, உள்ள வந்துட்டாங்க. வந்துட்டா உட்கார்ந்து இருக்கிறார். பெருமானார் கேட்டார், மாலக்கையா அலி என்ன விஷயம் கேட்டார். ஒன்றும் ஓடல. அலி சொல்றாங்க, பயமா இருக்குது, கை கால்லாம் உதறுது, என்ன சொல்றது? இல்லை யாரும் சொல்றதா, சும்மா தான் வந்தேன், சும்மா வந்தேன். எதுவும் தேவை இருந்தா சொல்லுங்க, நீங்க சும்மா வர்ற ஆள் இல்லையே, தேவை எதுவும் இருக்கா? எனக்கு ஒரு தேவையும் இல்லை அப்படின்னா. 3வது பெருமானார் கேட்டார், பாத்திமா விஷயமா எதுவும் பெண் கேட்டு வந்தீங்களா கேட்டார். நபி கேட்கிறார், பாத்திமா நாயகி விஷயமா பெண் பார்க்கணும் அப்படிங்கிற ஏதோ திட்டம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு செய்தனா அலி அப்படி மௌனமா இருக்கிறார். மௌனமா இருந்த போது ஆத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை என்று ஒரு செய்தி. இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வின் உத்தரவு வரட்டும், உங்களுக்கு நான் எதிர்பார்க்கிறேன் என்கிறார்கள். நேரா பாத்திமா நாயகி வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்திமா, அலியின் தன்மை உங்களுக்கு புரியும், அவர் குணம் உங்களுக்கு தெரியும், அவர் வீரமும் உங்களுக்கு தெரியும், அவரின் பேணுதலும் தெரியும். அவர் நம்மிடையே வளர்ந்திருக்கிறார், எல்லா அம்சங்களோடு வளர்ந்தார் அலி. அலியை நீங்கள் நிக்காஹ் செய்வதில் அல்லாஹ் விருப்பம் சொன்னான் என்றார். பாத்திமா ரலியல்லாஹு ஏற்கனவே நான் சொன்ன ரொம்ப தன்னடக்கமான பெண், பக்தி உள்ள பெண், ஒழுக்கம் சார்ந்து வளர்ந்த பெண். தலைகீழ போட்டார். பெருமானார் எவ்வளவு அனுபவம் உள்ளவங்க. பாத்திமா, அல்லாஹ்வின் உத்தரவு வந்திருக்கிறது, அலி அவர்களை நீங்கள் நிக்காஹ் செய்வதற்கு. அலியை குறித்து நீங்கள் விளங்கி இருக்கிறீர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. பாத்திமா தலைகீழ போட்டார். உடனே சிரித்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மகள் சம்மாதம் தந்து விட்டார் என்றார். பெண்கள் குனிஞ்சி சிரிச்சுட்டாங்கன்னா முடிஞ்சிட்டு. மௌனம் சம்மதத்தின் அறிகுறி. அது ஒரு காலம். இப்ப வேணா மௌனத்தை வச்சுலாம் முடிவெடுக்க முடியாது. நம்ம வீட்டு பெண்களும் மௌனத்தில் 1000 ரகசியம் இருக்குது. இப்ப நம்ம போய் கேட்கிறோம், அந்த மாப்பிள்ளை பிடிக்கிறாங்க, நம்ம மௌனமா இருந்துட்டா நம்ம சிரிக்க முடியாது. மௌனமா இருந்தா பயமா இருக்கு. இந்த பொத்துல இருந்து எந்த பாம்பு வரும்னு பயமா இருக்கு. காலம் கெட்டு போயிருக்க, காலம் கெட்டு போயிருக்க. பெற்றோர்கள் தீர்மானிப்பதற்கு முன்பாக பெற்றோர்கள் பேசி அழகான பொருத்தமான நமது பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஜொலிக்கணும் என்ற ஆசை கனவோடு அழகான மாப்பிள்ளை தேர்வு செய்வதற்கு முன்பாக பல வீடுகளில் அந்த குழந்தைகள், அந்த சிறுமிகள், அந்த நமது சகோதரிகள் அவரவர்களே தங்கள் விருப்பத்திற்கு தேர்வு செய்யும் காலமும் கிட்டத்தட்ட இன்றைக்கு மாறி வருகிறது. நான் எங்கள் சகோதரிகளுக்கு சொல்வேன், அருமையான வாழ்க்கையை அற்ப ஆசைகளில் இறந்து விடாதீர்கள். வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து உங்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்த பெற்றோர்களை கொஞ்சமும் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். ரொம்ப அர்த்தமான செய்தி.
ஏற்றி வளர்த்தாங்க, பாசம் காட்டி வளர்த்தாங்க பெற்றோர்கள். காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தாங்க. அம்மா படிச்சுட்டு வந்துட்டு இந்த பையன் ஏதோ ஒரு பையனை தொடர்பாய் இந்த பொண்ணுக்கு இங்கே நிச்சயம்லாம் பண்ணும்போது பெண் பேசுறாங்க. அந்த அம்மா பெண் பேசுகிற அன்னைக்கு கரெக்டாக வீட்டில் விட்டு போயிட்டு போன கூட வரல. சமீபத்தில் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, போன கூட வரல. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு யாரையும் ஒரு பையனை விரும்பார். அந்த பையனோட போய் பெற்றோர்கள் அந்த பையனும் அந்த பொண்ணும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்றான். இன்னும் போது தகவல் வருது, பெற்றோர்கள் அழுது துடிச்சிட்டு ஓடி போறாங்க. எங்க புள்ள அப்படி இருக்காது, எங்க புள்ள எங்க சொல்ல மீறாது, நாங்க கோட்டை தாண்டா அப்படி வளர்த்தோம், அன்பு பொழிந்து வளர்த்தோம், மாசம் கொட்டி கொட்டி வளர்த்தோம், எங்கள் பிள்ளைக்காக தான் நாங்க வாழ்கிறோம். எல்லாம் கண்ணீர் மல்க தாயும் தந்தையும் அவங்க பேசுறாங்க. அதை கேட்ட அதிகாரிகளுக்கு அழுக வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டாங்கன்னா, என்னம்மா விருப்பப்படுறியா இல்ல பெற்றோர்களோட போறியா, எது வேணும்? எனக்கு இந்த பையன் தான் வேணும். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. எனக்கு இவன் தான் வேணும். எப்படி இருக்கும் இந்த தாயின் வேலை? 18 ஆண்டுகள் வளர்த்தவர்கள் இல்லையா தாயும் தந்தையும்? ஆசையாக தன் மகள் கண்ணீர் கலங்காமல் வாழ வேண்டும் என்று எத்தனை அழகான ஜோடி பொருத்தத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். அந்த வீட்டு மாப்பிள்ளை, அந்த பையன் வேண்டாம், அந்த பையன் சம்பாத்தியம் கம்மியா இருக்குது, இந்த பையன் அந்த பையன் என் பொண்ணுக்கு பொருத்தமா இருக்க மாட்டான், பல மாப்பிள்ளைகளை வேண்டாம் என்று சொல்லி இன்னும் தேடிக்கொண்டிருப்பார்கள். நம்ம பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை அமைய வேண்டும். அந்த பெற்றோர்களை இழந்து உங்கள் வாழ்க்கையை நஷ்டமாக்கி விடாது. படிக்க வைக்கிறோம், ஒரு 4 எழுத்து தெரியணும், ஒரு பத்திரிகையை படிக்கணும், பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். நாளைய தலைமுறைகளை உருவாக்கும் இடம் நீங்கள். ஒரு தாயின் அடிதான் ஒரு பிள்ளையின் பள்ளிக்கூடம், அவளின் வளர்ப்பு தான் பல்கலைக்கழகம். இன்றைக்கு நமது பிள்ளைகளின் இடைகளை படிக்க வைத்தது நாளைய தலைமுறைகளை நீங்கள் அழகா உருவாக்கணும். தவறாக மிஸ்யூஸ் பண்ணி குடும்பங்களின் சங்கடங்களை வளர்த்து பல பேர் தீனத்துமே போயிடலாம். அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அகிலத்தின் அருள்கொடை, உலகத்தின் முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது தலையை குனிந்தாங்க. நபி பெருமானார் சிரிக்கிறார். என் மகள் பாத்திமா சம்மதித்து விட்டார்கள் என்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமான திருமண வாழ்க்கை, அற்புதமான திருமண வாழ்க்கை, பொருத்தமான ஜோடிகள், அசல்தாண்டி மதிக்கும் மனோபக்குவம் உள்ளவர்கள். பாத்திமா கிடைத்ததற்கு நன்றி சொன்னார்களாம் சையதுனா அலி. அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறார்கள் அலி, இப்படி ஒரு மனைவியை நீ கொடுத்தாயே. அபூபக்கருக்கு கிடைக்கவில்லை, உமருக்கு கிடைக்கவில்லை, அலி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதை தாண்டி சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு பாத்திமா மனமறிந்து நடப்பார்கள், பாத்திமா விருப்பத்துக்கு ஏற்ப வாழ்வார்கள். பாத்திமா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன வருத்தம் வர்ற மாதிரி கூட நடப்பதில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 குழந்தைகளை கொடுத்தார். பாத்திமா அலி தம்பதியர்கள் 5 குழந்தைகளை இந்த உலகம் இன்றைக்கும் எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட பெருமானாரின் குடும்பத்து வாரிசுகள் சையதுனா இமாம் ஹசன், சையதுனா இமாம் ஹுசைன், சையதுனா இமாம் முஹ்சின். 3 ஆண் மக்கள், 2 பெண் மக்கள். அன்னை ஸைனப், அன்னை உம்மு குல்சூம். தன் சகோதரி பாத்திமுத்து ஸஹராவின் மூத்த சகோதரி ஸைனப், அடுத்த சகோதரி உம்மு குல்சூம். தன் கூட பிறந்த 2 சகோதரிகளின் பெயரை தனக்கு பிறந்த 2 பிள்ளைகளுக்கு வைக்கிறார்கள். அன்னை பாத்திமுத்து ஸஹரா 5 குழந்தைகளை பெற்றெடுத்து அருமையான ஒரு வாழ்க்கை. பிள்ளைகளை வளர்ப்பதில் தாய்மார்களுக்கு சொல்வேன், பாத்திமா ஒரு ரோல் மாடல். பிள்ளைகளை வளர்ப்பதில், பிள்ளைகளை அழகாக ஆக்குவதில், பக்குவப்படுத்துவதில் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பாத்திமுத்து ஸஹராவோடு 2 நாள் சாப்பிடல, 2 நாள் சாப்பாடு இல்லை. நபியின் குடும்பத்தில் சாப்பிட ஒன்றும் இல்லை. இமாம்
வாசனை 2 நாள் கழித்து சாப்பாடு வந்திருக்கு. பாத்திமா நாய் மகனை விட்டு உட்காருப்பா சாப்பிடுவோம். இமாம் ஹசன் சின்ன பிள்ளை பாத்திமுத்து சதா பக்கத்துல உட்கார்றான். தாயை பார்க்கிறான். அவருக்கு தெரியும் நம்ம தாய் 2 நாளா சாப்பிடல, 2 நாளா சாப்பிடல தெரியும். பக்கத்துல உட்கார்றான். வந்து இருக்கிறது உணவு, அதை கட்டி சாப்பிடலாம். ஒரு மணி மகனே நீங்களும் சாப்பிடு. அதற்கு இமாம் ஹசன் கை வைக்கிறாங்க, சாப்பிடல. பாத்திமா நாய் சொன்னாங்க சாப்பிடுப்பா. வருதுடா. 3வது வருதுடா. 4வது சொன்னாங்க மகனே நீ சாப்பிட வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு பாட்டனார் என் அன்பு தந்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி, அல்லாஹ்வின் பொருத்தம் வேணுமா? அல்லாஹ்வின் பொருத்தம் ஒரு தாய் தந்தையின் பொருத்தத்தில் தான் கிடைக்கும் என்றார்கள். நான் ஒரு தாய், என் பொருத்தம் கிடைத்தால்தான் உன் ரப்பின் பொருத்தமே உனக்கு கிடைக்கும், சாப்பிடு என்றார்கள். உடனே இமாம் ஹசன் கையில தண்ணீர் கழுகிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறார். சாப்பிடும் போது சொன்னாங்களா, தாங்கள் சொன்ன போது சாப்பிடு என்று சொன்ன போது மீறும் மனம் இல்லை, மறுக்கும் உள்ளம் இல்லை, மறுக்கிறோமே என்ற வருத்தம் இருந்தது. நீங்கள் என்னை சாப்பிட சொன்ன போது தாய் சொல்லை மீறும் மனம் இல்லை, மறுக்கிறோமே என்ற வருத்தம் இருந்தது. ஏன் சாப்பிடவில்லை தெரியுமா? நீங்கள் 2 நாளாக சாப்பிடாமல் பசியோடு இருந்து இப்போது கிடைத்த முதல் உணவு நீங்கள் சாப்பிடவும் நினைக்கிறீர்கள். நான் இருக்கும் போது என் மகன் சாப்பிடட்டுமே என்பதற்காக நீங்கள் சாப்பிடாமல் பாவனை காட்டி பசியாகிவிட்டீர்கள். என் மகன் சாப்பிட வேண்டும் என்பதற்காக நீங்க பாவனையா கைவிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பசியா உட்கார்ந்துருவீங்க. எனவேதான் உங்கள் சொல்லை மறுத்தேன். அம்மா சாப்பிடணும், ரொம்ப பசியா இருக்க. இப்ப நான் ஏன் சாப்பிட்டேன்? முஹம்மது ரசூலுல்லாஹ் தாயின் பொருத்தம் தான் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்கும் என்பார்களே, அந்த ஹதீஸை கேட்டபோது எனக்கு பதில் இல்லை, சாப்பிட ஆரம்பித்தேன் என்றார். ஒரு பிள்ளையை வளர்த்த விதம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸை சொல்லி வளர்க்கிறார்கள். 4 வயது குழந்தையை வளரும் காலத்திலேயே மாணவியை பார், மாணவி சொன்ன வார்த்தையை பார் என்று பிள்ளையை வளர்த்து வந்த வார்த்தை. எங்கள் சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், அருமையான பிள்ளைகள் உங்கள் வளர்ப்பால் உருவாக்குகிறார்கள். நபிமார்கள் யார்? எந்த ஒரு நபியும் பெண்ணாக பிறக்கவில்லை, எந்த ஒரு நபியும் பெண்ணாக பிறக்கவில்லை. 1,24,000 நபிமார்களும் ஆண்கள். மறக்காதீர்கள், அந்த ஆண்களாக பிறந்த நபிமார்களை பெற்றெடுத்த பாக்கியம் எங்கள் பெண்களே உங்களுக்கு சொந்தம். நபிமார்களை சுமந்தவர்கள், நபிமார்களின் மடியில் வைத்தவர்கள், நபிமார்களுக்கு அமுதூட்டி சமூகத்தில் கொண்டு நிறுத்தியவர்கள் யார்? இமாம்கள். இமாம் ஷாஃபி எங்கே? இமாம் அபூ ஹனீஃபா எங்கே? உலகம் போற்றும் வெயிலே இருந்த ஞானி முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி எங்கே? அவர்களெல்லாம் அருமை தாயால் உருவாக்கப்பட்டவர்கள். உங்களின் ஒழுக்கம் அன்னை பாத்திமாவின் ஒழுக்கமாக வேண்டும். உங்களின் பக்தி அன்னை பாத்திமாவின் பக்தியாக வேண்டும். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பிள்ளைகளை வார்த்தெடுத்த ஒழுக்கமான அந்த நிலை உலகம் போற்றிருந்த மாமனிதராக இமாம் ஹசன் ஹுசைன் உருவானார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அஞ்சு தன்மை இருந்துச்சு. தாய்மார்கள் எடுத்துக்காங்க, எல்லாருமே எடுக்காங்க. அஞ்சு தன்மை, ஸ்பெஷல் தன்மை. பாத்திமா நாயை விட்டு பிரிக்கவே முடியாது. 5 தன்மையில் பாத்திமா வாழ்ந்தார்கள், உழைத்தார்கள். அவர்களின் வளர்ச்சி, அவர்களின் கண்ணியம், அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அதில் முதல் ஹயா, வெட்கம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மிகப்பெரிய சொத்து வெட்கம். வெட்கத்தன்மை நிறைந்தவர்கள். நாணம், வெட்கம் என்பது அவர்களின் வாழ்க்கையோடு உழைந்திருந்தது. யார்கிட்டையும் வெளியில விட மாட்டார். வெளியில போறாங்களா தன் அழகு தெரியக்கூடாது. சில நேரங்களில் கொஞ்சம் நிலையை மாற்றி கூட நடப்பார்கள். வயசான ஆள் மாறி காட்டுவிடுவாங்க. அவங்க கோலம் அவ்வளவு பெரிய நிலையை உண்டாக்கி கொள்ளும். அன்னை மாற்றி முத்து சாரா வெட்கப்பட்டவர்கள், வெட்க உணர்வு நினைத்தவர்கள்
பாத்திமுத்து சகரா கவலைப்பட்டாங்க. கூப்பிட்டு பேசினாங்க, பெண்களை, நான் கவலைப்படுகிறேன். நான் இதுவரையிலும் என் உடலின் அளவு என்ன, என்னுடைய அழகு என்ன, யாருக்கும் தெரியாமல் வெட்க உணர்வை கொண்டேன். ஜனாசாவை தூக்கிட்டு போற போது அந்த வாணி எல்லாம் கண்ணுக்கு தெரிகிறதே, எனக்கு சங்கடமாக இருக்கிறது என்று சொன்ன போது அவர்களுக்காக தான் மூடி வைத்த இந்த சந்தூகை உருவாக்கப்பட்டது. வாணி மூடப்படணும், மத்தியில வச்சு தூக்கிட்டு போறது இல்லை. இந்த பக்கம் மூடணும், இந்த பக்கம் 2 பக்கமும் மூடு போட்டு மத்தியில என்னுடைய ஜனாசா வைக்க வேண்டும் என்று அன்னை பாத்திமா, நான் மரணித்த பின்னாலும் கூட என் உடலின் அந்த அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் குண்டான ஆளா, பெல்லிசான ஆளா, நான் ஹைட்டா குள்ளமா, யாருக்கும் தெரியக்கூடாது. எங்கே பாத்திமா வாழ்ந்த வாழ்க்கை எங்கே? நான் வாழ வேண்டுமே. எங்களை நாம் பெற்றெடுத்த தாய்மார்களே, நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் அன்பு செல்வங்களே, அன்னை பாத்திமா நமது வாழ்க்கையானால் இன்றைக்கு இந்த மண் ஜொலிக்க ஆரம்பித்துவிடும். ஒவ்வொரு வீடும் சொந்த பூங்காவாகிவிடும். நம்பர் 2, சிதத், உண்மைத்தன்மை. பாத்திமா பிறந்ததுல இருந்து வஃபாத் வரைக்கும் ஒரு தடவை கூட பொய் சொன்னதில்லை. உண்மை வாழ்க்கை. சிதத்து பாத்திமாவை அலங்கரித்தது எழுதல்ல, உண்மை பாத்திமாவால் அலங்காரமானது. உண்மைக்கே ஒரு அலங்காரம் பாத்திமா. எப்படி வாழ்க்கை? வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கூட உண்மைக்கு மாற்றமாக அந்த நாவுகள் எழவில்லை, பேசவில்லை. அது அவர்களுக்கு கிடைத்த தனிப்பெரும் பாக்கியம். நம்பர் 2. நம்பர் 3, ரிவா. எந்த காரியம் நடந்தாலும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வார். அல்லாஹ் புரட்டி எடுத்தான், பசி இல்லாமல் ஆக்கினான், பசியோடு வாழ வைத்தான். சமைக்கிற வேலை, இன்னொரு பக்கம் மாவு திரிக்கும் கைகள், கையெல்லாம் காய்த்து போனது. பாத்திமுத்து சஹராவுக்கு பிள்ளைகள் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை தூக்குவதா, அழுகையை கழிப்பதா, மாவாட்டி கொடுத்து அன்றைய மகனை கழிப்பதா, இந்த நெருக்கடி அத்தனையிலும் அன்னை பாத்திமா ரிவா, அல்லாஹ்வின் முடிவு என்று பொருந்திக் கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை. இன்னைக்கு சின்ன கஷ்டத்தை கூட தாங்க மாட்டோம். 4 பேர்கிட்ட சொல்றது, வீட்டுல உட்கார்ந்து அழுகிறது, என்னையே அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான், நான் என்ன பாவம் செய்யறேன், நான் கரெக்டா தானே தொழுகிறேன், எல்லாம் நோம்பலாம் வைக்கிறேன், எனக்கு இந்த சோதனை என்று பேசும் பொழப்பு நிலை நமக்கு. அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்க்கையை யார் சோழத்து மக்கள் பாத்திமா கஷ்டமான வாழ்க்கை. பல நாள் பசி, பல நாள் வீட்டில் அடுப்பு எரியவில்லை, மாவாட்டுகின்ற காலம், அத்தனையும் பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய முடிவை நீ பொருந்திக் கொண்டால் இந்த உலகில் நீ யார் தெரியுமா? பரந்தபிமா கசம் அல்லாஹ் உனக்கு எதை பங்கீடு செய்து கொடுத்தானோ, ஒரு வாழ்க்கைக்கு அவன் எதை கொடுத்தான் அதை பொருந்திக் கொள். நீ மனிதர்களில் செல்வந்தன் என்றார்கள், தேவையற்ற மனிதன் நீவே என்றார்கள். அல்லாஹ்வின் முடிவை யார் பொருந்திக் கொள்வார்களோ அவர்கள் இந்த உலகில் தேவையற்றவர்கள். நாட்டின் தேவையாக மாட்டாங்க, நாட்டை போய் பிரச்சனை சொல்ல மாட்டாங்க. என் ரப்பு சோதிக்கிறான், என் ரப்பு நேற்று சாப்பாடு கொடுத்தான், இன்னைக்கு கொடுக்கல, நேற்று ஆரம்பா வச்சான், இன்னைக்கு கஷ்டப்படுத்துறான், அத்தனையும் பொருந்திக் கொள்கிற வாழ்க்கை. வாழ்க்கையில் துன்பம் வரும், துயர் வரும், இன்பம் வரும், மகிழ்ச்சி வரும், மாறி மாறி வரும். இன்பம் மாட்டேலாம் வாழ முடியாது, மகிழ்ச்சியாலாம் வாழ முடியாது. மகிழ்ச்சியா வாழணும், ஆசைப்படணும், சோகமும் வரும். 5 நிமிஷத்துல இருக்கிறது 2 மாறும். 2யும் அல்லாஹ் கொடுக்கிறான், பொருந்திக் கொள்ள வேண்டும். பாத்திமா இடத்தில் இருந்த 3வது பண்பு பொருந்திக் கொள்ளுதல். 4வது கனாத், கிடைத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்வார்கள். ஏதாவது கொஞ்சம் ஒரு ரொட்டி கிடைச்சிட்டா போதுமாக்கிடுவாங்க. அம்மா நோம்பு வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வந்துச்சு, அந்த ரொட்டியை மாவு வச்சு அழகா சுட்டு வச்சு சாப்பிட உட்கார்றாங்க. சகரு வெறுமை, சகரு ஒன்றும் இல்லை, தண்ணி குடிச்சு சகரு வச்சாங்க. இஃப்தாருக்கு ரொட்டி இருக்கு, உட்கார்ந்து சாப்பிட போறாங்க. ஆசையில ஒருத்தர், அம்மா நான் ஒரு மிஸ்கின் வந்திருக்கிறேன், ஒன்றும் இல்லை, உடனே சொன்னாங்களா இந்த ரொட்டி அங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ரொட்டியை கூட அங்க கொடுத்துட்டு இப்பவும் தண்ணியை குடிச்சு நோம்பு திறந்துருக்காங்க. பாத்திமுத்து சஹரா அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொண்டது ஒன்று, போதுமாக்கிக் கொண்டது. எது கிடைச்சிட்டாலும் போதும்.
நிம்மதியின் திறவுகோல் என்பார். நிம்மதியின் திறவுகோல். போதும் என்று மனசு சொல்லுதா, நீ நிம்மதியா இருப்ப. நீ 50 ரூபாய் கிடைச்சிச்சு போதும் நிம்மதி, 1000 ரூபாய் கிடைச்சிச்சு போதும் நிம்மதி, 10 ரூபாய் கிடைச்சிச்சு போதும் நிம்மதி. ஆனால் 2000 ரூபாய் கிடைச்சிச்சு, இன்னும் ஒரு 5 ரூபாய் வந்தா தாவலிய நிம்மதி போயிடும். போதும் என்ற மனம் இல்லையா, நீ இழப்பது நிம்மதியை என்கிறார். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாக. அம்மா இடத்தில் இருந்த விசேஷமான 5 தன்மைகளில் 4வது தன்மை போதும் என்ற மனம். 5வது தன்மை அம்மாட்ட ஒரு பெரிய சிவன் ஈசா, தனக்கு இருக்கிறதோ இல்லையோ மற்றவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். தனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்லை, அடுத்தவங்களுக்கு கொடுத்துவான். அம்மாவுடைய பெரிய சிவன். கொஞ்சமான வீட்டில் மாவு இருக்கும், அதை வச்சு இன்னைக்கு சமையல் பண்ணணும். இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், அதற்கு களி, எல்லாருக்கும் சாப்பாடு. யாராவது வருவாங்க, மாவு இருந்தா தாங்க, அந்த மாவு கையில கொடுத்துருவாங்க. அன்னைக்கு தன்னை விட மற்றவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது அம்மாவுக்கே உள்ள தனித்தன்மை. 5 தன்மைகளில் அம்மா ஜொலித்தார்கள். அன்னை பாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா என்று வரலாறு அவர்களுக்கு தனித்தன்மையையும் எழுதியிருக்கிறார். நண்பர்களே, அல்லாஹ்வின் பேரருளும் முத்தமனவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் நிரம்ப பெற்ற பெண்மணி பாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா. 28 வயசு ரமதான் மாசத்துல அம்மாவுடைய வஃபாத். அன்னை ஆயிஷாவும் ரமதான்ல தான் வஃபாத் ஆனாங்க. ஆயிஷா நாயகி. இங்கே பாத்திமா ஸஹரா ரமதானிலே வஃபாத். அவ்வளவு பெரிய வாழ்க்கை, இத்தனை நீண்ட காலம் பெரிய வாழ்க்கை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்த பார்க்கறாங்க. பெருமானார் வஃபாத்துக்கு பின்னா 6 மந்த், கரெக்டா 6 மாசம். பெருமானார் ரபியுல் அவ்வல்ல வஃபாத், பாத்திமா ஸஹரா ரமதான்ல வஃபாத். 28 வயது முடிகிறது, 29 துவக்கம். பாத்திமா ஸஹரா இந்த மண்ணை விட்டு விடைபெறுகிறார்கள். இதுல பெரிய ஆச்சரியம், அரபுகள் 2 மனைவி கட்டுவாங்க, 3 மனைவி கட்டுவாங்க, 4 மனைவி கட்டுவாங்க. ஏக காலத்தில் சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு எப்படிப்பட்டவர்கள் அன்னை பாத்திமாவோடு வாழ்ந்த அந்த காலத்தில் எந்த மனைவியையும் நிக்காஹ் செய்யவில்லை. பாத்திமா மட்டும்தான் என் மனைவி. ஏன்? பாத்திமாவுக்கு கோபம் வந்தால், பாத்திமா வருத்தப்பட்டால் மாணவிக்கு வருத்தம். அது நான் பாத்திமாவோட இன்னொரு பெண்ணை நிக்காஹ் செய்தா பாத்திமாவுக்கு கஷ்டமாயிட்டா, அது நபிக்கு கஷ்டம் இல்லையா? நிக்காஹ் செய்ய மாட்டேன் என்றார்கள் சையதுனா அலி. எல்லாம் அல்லாஹ் அருள் நிறைந்த அன்னை பாத்திமா ஸஹரா ஒரு முன்மாதிரி பெண். நமக்கெல்லாம் ஒரு பாடம். அவர்களுக்கு இருந்த 5 அம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையானால் நாம் மிகச்சிறப்பான இடத்தை பெறுகிறோம். எல்லாம் அல்லாஹ் நமக்கு பெண்களும் நாமும் கூட அன்னை பாத்திமாவை முன்மாதிரியாக எடுத்து வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு அனந்தரையோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த புரிவானாக. நாம் பெற்ற நமது பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அல்லாஹ் அவர்களை கண்ணியமாக வாழச் செய்வானாக. எங்கிருந்தாலும் பாதுகாப்பானாக. அவர்களுக்கு உயர்ந்த சிபத்துகளை கொடுப்பானாக. பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை, திருமணத்திற்கு பின்னால் குழந்தை பாக்கியங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக மகிழ்ச்சியான குடும்பங்களை அல்லாஹ் நம்முடைய மக்கள் செல்வங்களுக்கும் அனுப்புவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபிகள் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நபி யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆக வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்த